ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய்க்கலாம். ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்சர்ட் டைப் பண்ணலாம். இன்சர்ட் மேலே இந்த ஃபஸ்ட்டு ஒன்று காமிக்கிங்க, இன்சர்ட் வீடியோ எடிட்டர்னு. அதை கிளிக் பண்ணிக்கிங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி இன்ஸ்டால்டுன்னு காமிக்கிது. நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட ஃப்ரண்ட்டில் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி சைன்இன் பண்ணுறது மாதிரி இருக்கும். சைன்இன் பண்ணிக்கிங்க. 3 கேட்டகரி இருக்கும். வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். அதில் நியூன்னு ஒன்று இருக்கும். நியூவை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி எடுத்த கேமராவில் எடுத்த வீடியோஸ் உங்களுக்கு இருக்கும். நான் இப்போ ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிட்டேனுங்க, குக்கிங் வீடியோ. இப்போ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்தேன்னா டைரெக்டாக அந்த வீடியோ மட்டும் எனக்கு இன்ஸ்டாட் ஆப்புக்குள்ளே வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கேன்வாஸ் நீங்கள் எதுக்கு பண்ண போகிறீங்க, ஷார்ட்ஸுக்கா வீடியோக்கான்னு பார்த்து அந்த கேன்வாஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளே பண்ணி பாருங்கள். அடுத்து ஷார்ட்ஸுக்குன்னா கேன்வாஸில் 9:16 அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸுக்கு ரெடி ஆயிடும். டிக் மார்க் கொடுத்திங்கன்னா ஷார்ட்ஸுக்கான உங்களுக்கு வீடியோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு டிக் கொடுத்துட்டிங்கன்னா செட் ஆகிக்கும். இப்போ நீங்கள் டேரெக்டாக ஷார்ட்ஸுக்கு நீங்கள் இதை அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து வீடியோவுக்கு உங்களுக்கு பிரைட்டன் பண்ணோம் அப்படின்னா அதில் எஃபெக்டில் போய்ட்டு ஃபில்டர் போங்க, அட்ஜஸ்ட் போங்க. அட்ஜஸ்ட்டில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று உங்களுக்கு பிரைட்னஸ் இருக்கும். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி அந்த டிக் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைட்டனிங் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீடியோவில் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அது எப்படி வேணுமோ உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி அடுத்தது கான்ட்ராஸ்ட்டும் அதே மாதிரி தாங்க. அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுங்கிறது அதை காமிக்கும். நீங்கள் அதை செட் பண்ணிக்கிட்டு உங்கள் வீடியோவுக்கு தேவையான குவாலிட்டிக்கு செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இது தேவையில்லாத ஒன்று ரீசெட்டுன்னு கேட்கும். பேக் போகும்போது ரீசெட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பழைய நிலைமைக்கே வந்துடும். ஓகே, இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இன்சர்ட்டில் நீங்கள் ஒன்று சின்ன உங்களுக்கு செஞ்சு பார்க்க உங்களுக்கு பழக்கமாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் பழகும்போது தான் உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். பண்ண உங்களுக்கு அது கண்டிப்பாக வந்துடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.